இயற்கை நம் மொத்த அழகையும் சேர்த்து வச்சிருக்க இடம் அப்படின்னு பார்த்தா ஏற்காடு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ங்க. ஏன்னா மலை ஏற ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம மேலே போய் சேர்ற வரைக்கும், மலையுடைய உயரத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ ரம்மியமான காட்சிகள் நம்மளை சுற்றி இருக்குதுங்க. ம மிக மிக உயரமான மரங்கள், நம்மளை சுற்றி இருக்க அடர்ந்த காடு பகுதிகள், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அந்த ஒரு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த அனுபவமாக இருக்குதுங்க. இத்தனை உயரத்துக்கு இப்படி மரங்கள் வளருமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கே வியப்பாக தெரியுது. எனக்கு உண்மையிலேயே சொல்லப்போனால் அங்கே மேலே போன பிறகு அந்த லேக் வியூ, வாட்டர் ஃபால்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாகுபலி மூவி சீன்ஸ் தாங்க ஞாபகத்துக்கு வந்தது. பாகுபலி மூவியை பார்க்கும்போது என்னடா உடாப்ஸ் விடுறானுங்க, இங்கேருந்து ஒரு யானையுடைய தந்தத்தை பிடிச்சி மேலே ஏறி போனால் இவ்வளோ பெரிய ஊர் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு அது வந்து சும்மா அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் தோணும். பட் ஆனால் எனக்கு இந்த பிளேஸ் போகும்போது அந்த சீனோட கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. கீழேருந்து இத்தனை அடி உயரத்துக்கு மேலே ஏறி போகும்போது அங்கே போய் பார்த்தா இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸு, அந்த ஒரு லேக் பாயிண்ட்டு இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு யோசிக்கும்போது ரொம்ப இயற்கையை வந்து இயற்கையே ரொம்ப அழகானது, வியப்பானது தான். பட் ஆனால் அதை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப ரம்மியமான காட்சிகள். அதுவும் அங்கே ஒரு ஏற்காடு போனீங்கன்னா நிச்சயமாக பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த குகை கோவிலுங்க. அங்கே போய் அந்த பெருமாளை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் பார்த்துடணுங்க. நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்காடு ஒரு தரமான பிளேஸு. அதுவும் பார்த்திங்கன்னா லீவ் நாளில் போகிறத விட ஒர்க்கிங் டேஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணி போகணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே வராங்க. ஸோ ஒர்க்கிங் டேஸில் போகிறது பெஸ்ட்.